எவர் சின்ஸ் ஐ வாஸ் யங், மேபி நான் 10th ஆர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதிலிருந்து எனக்கு நிறைய எக்ஸைட்டிங் கோல்ஸ் இருந்தது. ஜஸ்டிஸ் லீக்ல வர சூப்பர்மேன் பாடி, எபிலிட்டி டு ஃபைட், ஆல்சோ கார்ஸ் அண்ட் கன்ஸ். பிகாஸ் அந்த டைம்ல நான் நிறைய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸ் பார்ப்பேன். என்னதான் நான் பிசிக்கலி வெரி வெரி இன்செக்யூர் கிட்டா இருந்தாலும் ஐ வாண்டட் மை செல்ஃப் டு பி டேஞ்சரஸ். மென் ஆர் விமன் யாரா இருந்தாலும் டேஞ்சரஸா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அண்ட் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ண போறேன். 13 இயர் ஓல்டா இருந்தாலும் 33 ஆர் ஈவன் 40 இயர் ஓல்டா இருந்தாலும் இந்த புரோட்டோகால் அண்ட் மைண்ட் செட் ஷிஃப்ட் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தேவை. இப்போ நீங்களும் நானும் இருக்க சொசைட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சு. எஸ், மென் ஆர் ரேப்பிங் சில்ட்ரன் அண்ட் விமன் கில்லிங் தயர் ஹஸ்பண்ட் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ராபரி, ஸ்கேம்ஸ் எக்ஸெட்ரா. நான் இங்க பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, பீப்புள் அவங்களாவே ப்ரொடெக்ட் பண்ற எபிலிட்டியை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் யார்கிட்டையும் ஃபைட் பண்ணக்கூடாது, உன்னை எல்லாரும் அடிச்சாலும் டீச்சர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு ஒரு ஷீப் மென்டாலிட்டியை கிரியேட் பண்றாங்க. இதுக்காக நான் வைலன்ஸை டீச் பண்ண சொல்லல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எப்ப வெளியே போனாலும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வைலன்ஸை எதிர்பார்த்தும் போகக்கூடாது. பட் வாட் இஃப் இட் வாஸ் யுவர் டாட்டர் அண்ட் வாட் இஃப் சம்ஒன் ராப்ஸ் யூ? ஈவன் நீங்க போலீஸையே நம்பி இருந்தாலும் உன் கையில இருந்த பேக் அவன் புடுங்கிட்டு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி அந்த ஷீப் மென்டாலிட்டி ஜெனரேஷன் ஆஃப் பீப்புளை ஒரு ஈஸி பிரேவா மாத்திட்டு இருக்கு. ஸோ இந்த என்டையர் வீடியோலையும் என்ன இருக்க போகுதுன்னா, நான் என்ன பிக் அண்ட் டேஞ்சரஸா மாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ணுவேன், இதை எக்ஸாக்டா உங்களுக்கு டீச் பண்றேன். மோர் லைக் அ ஜேம்ஸ் பாண்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப். ஸோ இந்த எல்லா பவர்ஸையும் உங்க ஓன் குட்காக யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறது இட்ஸ் அபவுட் 3 மென்டாலிட்டிஸ்: ஷீப்ஸ், வுல்வ்ஸ் அண்ட் ஷீப் டாக். தன்னை தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாம வீக் மென்டாலிட்டிஸோட ஒரு பிரச்சனை வந்தாலே அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும், இல்ல அதுல இருந்து ஓடிடணும்னு நினைக்கிற பீப்புள். ஒருவேளை அதை ஃபேஸ் பண்ணவே நினைச்சாலும் அவங்க கிட்ட அந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்காது. சொசைட்டில ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த பீப்புள் இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. நெக்ஸ்ட் வுல்வ்ஸ். வீக்கா இருக்க பீப்புளை பிரேவா யூஸ் பண்ணிப்பாங்க, பேசிக்கலி கிரிமினல்ஸ். அண்ட் நிறைய பேருக்கு வுல்ஃப் பிடிச்ச அனிமலா இருக்கலாம். ஸோ ஹைனா ஆர் வாட் எவர் உங்களுக்கு வேணுங்கிற நேம ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததா ஷீப் டாக்ஸ். இது ஒரு ரேர் டைப் ஆஃப் டாக்ஸ். அந்த வுல்வ்ஸ் ஆர் ஹைனாஸை கில் பண்ற அளவுக்கு இந்த பிரீட் கிட்ட ஸ்ட்ரென்த் அண்ட் அக்ரஷன் இருக்கும். இந்த அனிமல் எப்பவும் அதோட ஓன் வேர்ல்டுல ரொம்ப காமா இருக்கும், அன்லஸ் அந்த ஹைனாஸ் ஆர் வுல்வ்ஸ் ஷீப் கிட்ட வர வரைக்கும். பட் இந்த ஷீப் டாக்ஸ் பத்தி சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. இந்த டாக்ஸ் மத்த ஷீப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் போய் எல்லாரையும் காப்பாத்தணுமா, எங்க பிரச்சனை நடந்தாலும் அதை நான் கேட்கணுமான்னு யோசிக்காதீங்க. இதுல நான் என்ன மீன் பண்றேன்னா, ஒரு மேனா இருந்தா உங்களால உங்களையும் உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஆல்சோ உங்களை சுத்தி இருக்க சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண முடியணும். இதே ஒரு விமனா இருந்தா she should be at least capable of protecting herself. இதை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு கிரிமினல் ஒரு கிரைமை பண்றதுக்கு எந்த அளவுக்கு கேப்பபிளா இருக்கானோ, you should be more capable than him. இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. நான் இன்னுமே புரியற மாதிரி உங்களுக்கு சொல்றேன். ஒரு கிரிமினல் எந்த வெப்பனும் யூஸ் பண்ணாம ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ல உங்களை ராப் பண்ண முடியும்னு நினைக்கிறான்னா, ஃபைட்டிங்ல நீங்க அவனை விட பெட்டரா இருக்கணும். ஒரு தீஃப் உங்க பொருளை தூக்கிட்டு ஓடுறான்னா உங்களால அவனை விட ஃபாஸ்டா ஓட முடியணும். ஈவன் நைஃபோடவே இருந்தாலும் அவனை விட உங்களால வெப்பன்ஸை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா யூ மைட் பி பெட்டர் தேன் அ கிரிமினல் இன் டூயிங் கிரைம். பட் அந்த பவர் அண்ட் எபிலிட்டியை உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ண போறீங்க. இந்த டைப் ஆஃப் மேனா மாறணுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா தெரியலாம். பட் ட்ரஸ்ட் மீ, யூ கேன் பிகம் தட். அண்ட் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ண போறேன். ஆக்சுவலா இது என்னோட பெய்ட் ப்ரோக்ராம்ல இருக்க ஒரு மாடியூல். அதை தான் இவ்வளோ நேரமா நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ டேக் த வேல்யூ ஃப்ரம் இட் பிகாஸ் ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி ஸ்ட்ராங். வாட் ஐ பிலீவ் இஸ் எவ்ரி மேன் ஷுட் பிகம் அ மிலிட்டரி ட்ரெயின்டு சிவிலியன். நான் மிலிட்டரியை மேசிவா ரெஸ்பெக்ட் பண்றேன், எஸ்பெஷலி அவங்களோட டிசிப்ளின், ஸ்ட்ராங் மைண்ட் செட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ப்ரொடெக்டிங் த நேஷன். மோஸ்ட் பீப்புள் மிலிட்டரி லெவல் ட்ரைனிங்கை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. ஆர் இதை பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறாங்க. தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பிகாஸ் எல்லாருக்கும் நான் மிலிட்டரி ஆகணும்னு ஆசை இருக்க போறது இல்லை. ஃபார் வாட் எவர் ரீசன் தே டோன்ட் வாண்ட் டு லீவ் தயர் ஃபேமிலி, தே மைட் ஹேவ் டிஃப்ரெண்ட் கோல்ஸ் எக்ஸெட்ரா. பட் இட் டசன்ட் மீன் தட் யூ ஷுடன்ட் பி ட்ரெயின்ட் லைக் ஒன் ஆஃப் தம். பிகாஸ் ஒரு மிலிட்டரி ட்ரெயின்டு மேனா இருக்கும்போது, ஐ மீன் ஒரு டேஞ்சரஸ் மேனா இருக்கும்போது உங்களால உங்க மாஸ்குலின் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்க ஃபேமிலி அண்ட் உங்க கிளானையும் உங்களால சேஃபா வச்சுக்க முடியும்.
தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். இது பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டல் லெவல்லையும் உங்களை மோர் ரெசிலியண்டா மாத்தும். அண்ட் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்டை நீங்க உங்க பிசினஸ்லயும் எவ்ரிடே லைஃப்லயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். A man of character in peace is a man of courage in war. Character is built in peace and tested in wars. இந்த வேர்ட்ஸை நான் எப்படி எடுக்கிறேன்னா, உங்க கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க டிசாஸ்டர் அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வெயிட் பண்ண வேணாம். இப்போ நீங்க ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது கிரியேட் பண்ற ஸ்ட்ரென்த் தான் ஒரு வார், ஒரு ப்ராப்ளம் உங்களை தேடி வரும்போது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாருனாலையும் அப்படி ஒரு டைப் ஆஃப் மேனா மாற முடியும். ஸோ இதை நீங்க எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? யூ ஷுட் பிகின் வித் creed. Creed means உங்ககிட்ட ஒரு செட் ஆஃப் மாரல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கணும். ப்ராப்பர் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் மாரல்ஸ் உங்க லைஃப்க்கு இல்லைனா உங்களுக்கு தேவையான கான்சியஸ் குட் டிசிஷன்ஸை உங்களால எப்பவும் எடுக்க முடியாது. என்னோட க்ளோசஸ்ட் பீப்புள், என் பிரைவேட் நெட்வொர்க்கோட கோட் ஆஃப் ஹானர் இதுதான். டயர்ட்னஸ் இஸ் அ லை. டயர்ட்னஸ்ங்கிறது ஆக்சுவலா ஒரு பெரிய லை. ஒரு ஒர்க்கை ஜஸ்ட் 50% கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் டயர்டா இருக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் நீங்க பண்ண வேண்டியது, யூ ஜஸ்ட் ஹேவ் டு புஷ் த்ரூ த டயர்ட்னஸ். அப்பதான் அனதர் லெவல் ஆஃப் பவரை உங்களால அன்லாக் பண்ண முடியும். அண்ட் ஒர்க் அவுட்ஸ்னு வரும்போது ஓவர் ட்ரைனிங்னு ஒன்று நமக்கு சுத்தமா கிடையாது. அன்லெஸ் நீங்க 6 இல்ல 7 ஹவர்ஸ் ட்ரெயின் பண்ற வரைக்கும். வெறும் 2 or 3 ஹவர்ஸ் ஸ்லீப்போட ரன்னிங், ட்ரைனிங், மார்ச், கன்ஸ்னு 10 hours கிட்ட டிஃப்ரெண்ட் ஹார்ஸ் வெதர்ஸ்ல ஒர்க் பண்ணியும் அவங்கனால ஒரு டெட்லி வெப்பனா மாற முடியுது. லுக் அட் தோஸ் இந்தியன் அண்ட் ரஷ்யன் சோல்ஜர்ஸ். பட் உங்கள நிறைய பேர் டெய்லி 1 hour ஒர்க் அவுட் பண்றத ஓவர் ட்ரைனிங் நினைச்சு ஹாஃப் ஆஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட், ஐ வில் ப்ரொடெக்ட் மை செல்ஃப், மை ஃபேமிலி அண்ட் த லவ்ட் ஒன்ஸ். ஐ எம் சேயிங் திஸ் அகேன் அண்ட் அகேன். ஒரு மேனா உங்களோட அல்டிமேட் ரோல் உங்களையும் உங்க ஃபேமிலி அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆல்சோ ஏதோ ஒரு ரேண்டம் பர்சனையோ இல்ல சொசைட்டியவே நீங்க சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு அதுதான் வேணும்னா நீங்க பண்ணலாம். பட் சேவிங் த பீப்புள் தட் யூ லவ் should always come first. I never give up. எல்லாரோட லைஃபும் ஒரு டைம்ல எக்ஸெப்ஷனலி ஹார்டா மாறும். அண்ட் இந்த ஹார்ட் அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்கு பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், இன்னொருத்தருக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ், ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸ், ஆக்சிடென்ட்ஸ், பிரேக்கப்ஸ், எவ்ரிதிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. பட் நீங்க இந்த ஸ்பெக்ட்ரம்குள்ள எங்க இருந்தாலும் ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப். அது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்குன்னு எனக்கு புரியுது. பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ த சேம். பட் கிவ் அப் பண்றது நம்ம ஆப்ஷன்ல இல்ல. So tell yourself, I will never give up. I am disciplined, physically and mentally very tough. இது ரொம்ப சிம்பிள். நிறைய நாள் நீங்க பண்ணணும்னு யோசிச்சு வச்ச விஷயத்தை லேசினஸ்னால பண்ணாம விட்டுருப்பீங்க. இந்த ஹேபிட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணணும். I am an expert and a professional. இப்போ வரைக்குமே உங்க மைண்ட்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். எனக்கு இன்னும் அவ்வளோ வயசு ஆகல, நான் இன்னுமே ஒரு பாய் தான், ஒரு ஈவன் கிட்னு கூட யோசிப்பீங்க. உங்களை பெட்டர் ஆக்கணும்னு வந்துட்டீங்கன்னா இந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்பவும் நல்லதில்லை. ஸோ நீங்க என்ன பண்ணாலும் திங்க் தட் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் ஆர் ஈவன் அ ப்ரொஃபஷனல். ஐ வில் கீப் மை மைண்ட் அண்ட் பாடி கிளீன், அலர்ட் அண்ட் ஸ்ட்ராங். உங்க பாடி அண்ட் மைண்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வராதீங்க. எஸ்பெஷலி டியூரிங் த டைம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன். இந்த மிஸ்டேக்கை ஸ்பெசிஃபிக்கா நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். இதை எப்பவும் நீங்க பண்ணிராதீங்க. இட் பிரிங்ஸ் நோ குட் டு யூ. ஐ வின் ஆர் ஐ லேர்ன். மை ஹார்டஸ்ட் டைம்ஸ் வில் பி மை மோஸ்ட் வேல்யூபிள் லெசன்ஸ். என்னோட பிரதர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்னு எல்லாருக்கும் நான் காமனா சொல்ற விஷயம் இதுதான். என்ஜாய் த ப்ராசஸ். மணி, வியூஸ், ரிசல்ட்ஸ்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நான் எப்பவும் ஹாப்பியா இருந்ததில்லை. எப்ப அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராசஸை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், that's when I changed many people's life and I was genuinely happy and made more money. I act with courage when I am scared. எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றது கரேஜ் இல்ல. ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க பயந்தாலும் அதை நான் எப்படியாவது பண்ணிடுவேன்னு சொல்றது தான் the real courage. Always show your courage to yourself and the people around you. எக்ஸாம்பிள், ஸ்பாரிங்க நினைச்சு நீங்க பயந்தாலும் அதை நான் பண்ணதா போறேன்னு உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு அதை பண்றீங்கன்னா that's the courage. இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் யுவர் லைஃப்ல கரேஜியஸா ஆக்ட் பண்ணும்போது you start to become a complete man. Now once உங்ககிட்ட அந்த creed, உங்க செட் ஆஃப் ரூல்ஸ் கிடைச்சதும் லைஃப்ல நீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அண்ட் யாருக்காக பண்றீங்கன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் டு மேக் தோஸ் திங்ஸ் ஹேப்பன் உங்ககிட்ட ஃபார்ட்டிடியூட் அண்ட் மென்டல் டஃப்னஸ் கண்டிப்பா இருக்கணும். என்னோட ஒப்பீனியன்ல உங்க சக்சஸ்க்கான நம்பர் 1 இன்கிரீடியன்ட் நெகட்டிவான பீரியட்ஸ்ல கூட ஃபோக்கஸ்ட் அண்ட் பாசிட்டிவா இருக்கக்கூடிய உங்க எபிலிட்டி தான். மோஸ்ட் மாடர்ன் மென் அவங்க ஹெட்ல இருக்க பிட்ச் வாய்ஸை கேட்டு ஈஸியா கிவ் அப் பண்ணிடுறாங்க.
பாதி ஒர்க் கூட முடிஞ்சிருக்காது. பட் உங்க மைண்ட் அந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்றதுக்கான எல்லா ரீசன்ஸையும் கொடுக்கும். அண்ட் யூ வில் ஜஸ்ட் லிசன் டு தட். இதுதான் மென்டல் வீக்னஸ். அண்ட் இந்த ஹேபிட் தான் நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயத்துக்கும் கிட்ட கூட உங்களால போக முடியாம பண்ணுது. இந்த வாய்ஸஸ் தான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் ஈவில். அண்ட் இட் ஸ்டீல்ஸ் எவ்ரிதிங். ஐ வில் ரிப்பீட் திஸ் அகைன். இட் ஸ்டீல்ஸ் எவ்ரிதிங் அவே ஃப்ரம் யூ. ஸோ கிரீட்க்கு அடுத்ததா இப்போ நான் உங்க மென்டல் வீக்னஸை எப்படி டிஃபீட் பண்ணணும்னு டீச் பண்றேன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸோ மென்டல் டஃப்னஸ் ட்ரைனிங்னு வரும்போது பீப்புள் அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தரேன். ஐ மீன் இட்ஸ் சூப்பர் சிம்பிள். இந்த ட்ரைனிங் எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லிடுறேன். இட் ஹெல்ப்ஸ் யூ ஸ்டாப் கிவிங் அப். என்னால இதை பண்ண முடியாது, இல்ல மண்டேல இருந்து நான் இதை ஸ்டார்ட் பண்றேன், இந்த மைண்ட் செட் உங்களை விட்டு கம்ப்ளீட்டா போயிடும். நெக்ஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் யூ ஸ்டாப் சேசிங் கம்ஃபர்ட். ஒரு டைமும் நீங்க கம்ஃபர்ட்டை சூஸ் பண்றதை நான் எப்படி தடுப்பேன்னு சொல்றேன்னா, ஐ வில் கிவ் யூ தட் சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க். எக்ஸாம்பிள் 8 to 10 நீ இப்ப படிக்கணும்னு நான் சொல்றேன்னா, இட்ஸ் ஆப்வியஸ் தட் அந்த 8 to 10 நீங்க போன் யூஸ் பண்ணக்கூடாது, ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தக்கூடாது, அண்ட் எந்த பிளானும் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பிளான் நத்திங் அப்பார்ட் ஃப்ரம் வாட் டு ஸ்டடி. இட்ஸ் ரியலி சிம்பிள். என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சுட்டேன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஆப்வியஸா புரிஞ்சிடும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸை இந்த ட்ரைனிங் நெக்ஸ்ட் 7 டேஸ்ல கொண்டு வரும். யூ ஃபாலோ திஸ் ஃபார் 7 டேஸ் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் பிலீஃப் பேக். ஐ ப்ராமிஸ். நான் இங்க ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து உங்களை ஸ்கேம் பண்ண நினைக்கல. ஐ அம் லிட்டரலி கிவிங் எவ்ரிதிங் ஃபார் ஃப்ரீ. So why should I scam you? Set a wake up time little earlier than current one. ஒரு wake up time set பண்ணி next 7 daysக்கு same exact timeல எந்திரிக்க போறீங்க. I repeat this again. 7 days in a row. எனக்கு பர்சனலா அது 6:30 AM. You choose yours. அலாம் அடிக்கும் போது உங்க மைண்ட் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு எந்த ஒர்க்கும் இல்ல, நீ டயர்டா இருக்க, நைட் லேட்டா தான் தூங்கணும், இந்த மாதிரி என்ன சொன்னாலும் I just don't care. நீங்க அந்த எக்ஸாக்ட் டைம்ல எந்திரிக்கணும். Followed by workout plus 30 minutes cardio, walking, cycling, whatever. அந்த 30 minutes cardio டைம்ல உங்க ஃபீல்டுக்கு சிமிலரா இருக்க பீப்புளோட பாட்காஸ்ட் கேளுங்க ஆர் லிசன் டு ஆடியோ புக்ஸ். அது இன்னுமே ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். இங்க ஸ்பெசிஃபிக்கா நான் ஏன் ஆடியோ புக்ஸ்னு சொல்றேன்னா, அந்த டைம்ல தான் உங்களுக்கு நிறைய நல்ல ஐடியாஸ் வரும். அப்போ உங்க மைண்ட்ல பாசிட்டிவிட்டியை தரும்போது யூ வில் பி மோர் ஃபோக்கஸ்ட் த்ரூ அவுட் த டே. டிசிப்ளின் ஈக்குவல்ஸ் ஃப்ரீடம் பை ஜாக்கப் வில்லிங். இந்த ஆடியோ புக்கை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இட்ஸ் ஹைலி எஃபெக்டிவ். காலையில ஏர்லியா எந்திரிக்கிறீங்க, ஒர்க் அவுட்டை முடிக்கிறீங்க, தென் கார்டியோ, அதே டைம்ல ஹை நாலேஜையும் கெயின் பண்றீங்க. இன்னைக்கு மார்னிங் 6 or 6:30ல இருந்த உங்களோட வெர்ஷனையும் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ண உங்களோட இன்னொரு வெர்ஷனையும் கம்பேர் பண்ணுங்க. யூ கேன் ஃபீல் சம்திங். பட் நிறைய பேர் காலையில என்னால ஒர்க் அவுட் கார்டியோலா பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஐ வில் கம் பேக் டு திஸ் இன் 2 minutes. ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்டை மட்டும் கேளுங்க. உங்க மார்னிங்கோட ஃபர்ஸ்ட் 1 hour இல்ல 1 hour 30 minutes முடிஞ்சது. Now let's talk about the rest of the day. Complete top 2 priorities in your to-do list. உங்க ஒர்க் அவுட்ஸை முடிச்சாச்சு, கார்டியோ, பாட்காஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4 or 5 eggsோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க. That's it. You are ready for the day like a champ. இதுக்கப்புறம் என்னன்னா, லைஃப்ங்கிறது வெறும் ஃபிட்னஸ் டயட்னு அது மட்டும் கிடையாது. இது ஜஸ்ட் உங்க டேவோட ஒரு சின்ன பார்ட். ஐ மீன் அ வெரி ஸ்மால் பார்ட். அண்ட் ஓவர் டைம் அது உங்களுக்கே ரொம்ப போரிங்கா கூட தோணலாம். பிகாஸ் என்னையே எடுத்தீங்கன்னா, நான் 16-17 இயர்ஸா இருக்கும் போதுல இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 6 monthsல இருந்த ஒரு கிக் இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு இப்போ என்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்கிட்ட இல்ல. பட் ஐ ஸ்டில் கெட் இட் டன் வித் மை டிசிப்ளின். இப்போ எனக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இட்ஸ் மை ஒர்க். ஐ மீன் எனக்கு ப்ராஃபிட்ஸ் தரக்கூடிய டாப் 2 or 3 priorities. இதை சிம்பிளா சொல்லணும்னா ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா அந்த சப்ஜெக்ட்ஸை படிக்கிறது தான் உங்களோட மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அண்ட் டாப் ப்ரையாரிட்டியா இருக்கணும். இதே ஒரு ஒர்க் போயிட்டு உங்களுக்காக ஒரு பிசினஸை கிரியேட் பண்ணணும்னு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ் ரிலேட்டட் ஒர்க் தான் உங்க டாப் ப்ரையாரிட்டியா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு உங்க டு டூ லிஸ்ட்ல இருக்க டாப் 2 or 3 priorities கண்டிப்பா கம்ப்ளீட் இருக்கணும். இன்னைக்கு கடைக்கு போகணும், வண்டி சர்வீஸ் விடணும், அந்த மாதிரி டாஸ்கை எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வராதீங்க. இட்ஸ் ஒன்லி அபவுட் ப்ராஃபிட் ஜெனரேட்டிங் ஒர்க். இதை நெக்ஸ்ட் 7 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா லாஸ்ட் 2 monthsல நீங்க என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருந்தீங்களோ அதை விட பெட்டரா ப்ராக்ரஸ் பண்ணியிருப்பீங்க. என்னால இதை கேரண்டியா சொல்ல முடியும். பிகாஸ் எனக்கு இந்த ட்ரைனிங் 10 out of 10 times ஒர்க் ஆயிருக்கு. இது உங்க மென்டல் டஃப்னஸை இன்க்ரீஸ் பண்ணும், ரெசிலியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டா கான்ஃபிடன்ஸையும் பூஸ்ட் பண்ணும். கமிங் பேக் அகைன், என்னால
என்னால மார்னிங் ஒர்க் அவுட் கார்டியோலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா தட்ஸ் டோட்டலி ஃபைன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான் தரேன். பிகாஸ் ஒருத்தர்னால காலையில போக முடியும், இன்னொருத்தர்னால ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன். இதே இன்னொருத்தர் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. அன்லஸ் நான் உங்க கூட ஒன் ஆன் ஒன்ல ஒர்க் பண்ற வரைக்கும் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகிற எக்ஸாக்ட் பிளானை என்னால தர முடியாது. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே எல்லார் கையிலயும் 24 hours இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சிஸ்டம்ஸை உங்க டைமிங்க்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மென்டல் டஃப்னஸ் பத்தி பேசும்போது ஐ வாண்ட் டு கிவ் யூ மோர் லைக் அன் அட்வைஸ். நீங்க ஏர்லியரா எந்திரிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியா தூங்கவும் ட்ரை பண்ணுங்க. எந்திரிக்கும் போதே நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த ட்ரைனிங்ல ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பிகாஸ் டயர்ட்னஸ் உங்களை எங்க கொண்டு போகும்னு நான் சொல்றேன். டயர்டா இருக்கு, நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒர்க் பண்ணிக்கலாம்னு தோணும். பட் இதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஃபேப் பண்ண வேணாம்னு தோணாது. யூ வில் டூ இட் எனிவே. ஸோ டயர்ட்னஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்ச வேலையை பண்ண விடாம தடுக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எதையெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சீங்களோ அதையும் சேர்ந்து பண்ண வைக்குது. தட்ஸ் ரியலி வர்ஸ் தேன் வி திங்க். நான் ஒரு ப்ரோக்ராம்ல ஃபெயில் ஆகிறேன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். இதை நான் கரெக்ட் பண்ண நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்லீப்பை தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பிகாஸ் யாராவது நான் 365 டேஸும் ப்ரொடக்டிவிட்டிலேயே தான் இருப்பேன்னு சொல்றாங்கன்னா தே மைட் பி லையிங் டு யூ. அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருமே ஃபெயில் ஆவாங்க. பட் ஒரு சிலர் மட்டும்தான் குவிக்கா திரும்ப ட்ராக்கு வருவாங்க. பிக் அண்ட் டேஞ்சரஸா மாறணுங்கிறத பத்தி பேசும்போது we should also talk about weapon handling and self defense. What I believe is 90% of the male depression கான ரீசன் men stop doing man shit. இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு இன்டர்நெட் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெப்பன் ஹேண்டலிங் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸை லேர்ன் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாபிஸ் தட் அ மேன் கேன் ஹேவ். படிங்க, ஒர்க் போங்க, பிசினஸ் பண்ணுங்க, உங்களை ஃபினான்ஷியலி சேஃபா வச்சுக்கோங்க. பட் எனக்குன்னு எந்த ஸ்கில் அண்ட் ஹாபியும் இல்லைன்னு யோசிச்சீங்கன்னா வெப்பன் ஹேண்டலிங் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் வழியா மேன்ஹுட்டோட கிக்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். அட் த சேம் டைம் தட்ஸ் ஆல்சோ எ ப்ரொடக்டிவ் ஹாபி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா சிவிலியன்ஸும் ஒரு மிலிட்டரி ட்ரெயின்டு மேனா இருக்கணும், ஜஸ்ட் டு ஃபீல் லைக் அ மேன். அண்ட் இன்னொரு விஷயம், யூ மைட் ஹேட் மீ ஃபார் சேயிங் திஸ் பட் யூ கேனாட் டிஸ்அக்ரி வித் மீ. பிகாஸ் எல்லா டைமும் நம்மள போலீஸ் சேவ் பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. எஸ்பெஷலி இன் இந்தியா போலீஸ் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றது இல்ல. சம் ட்ரீட் புவர் பீப்புள் லைக் ஷிட். ஸோ எல்லா ஃபேமிலியிலையும் ஒரு வெல் ட்ரைன்டு மேன் இருக்கும்போது அந்த ஃபேமிலி அட்லீஸ்ட் 50% ஆஃப் த மோர் சேஃபா இருக்கும். கிரிமினல்ஸ்க்கு இது லிட்டரலி ஒரு நைட் மேர். ஸோ வெப்பன் ஹேண்டலிங் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்கில்ஸா இருக்கும். யூ வில் நெவர் ரெக்ரெட் ஸ்பெண்டிங் டைம் ஆன் தட். நான் இன்னும் எந்த வெப்பன் ஹேண்டலிங் கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ணல. அண்ட் ஐ ஆல்சோ டோன்ட் ஹேவ் எனி கன் பிகாஸ் ஐ ஸ்டில் நீட் டு earn more. இந்த ட்ரைனிங்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா மேபி 1 or 2 இயர்ஸ்ல அதுக்கு கண்டிப்பா வீடியோஸ் போடுறேன். பட் நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் ஆர் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இப்போ இருக்க கிரைம் ரேட்ஸ் பத்தி யோசிச்சீங்கன்னா பாய்ஸ்னு இல்ல, ஈவன் எல்லா கேர்ள்ஸும் கூட நைஃபை எப்படி யூஸ் பண்றது, ஃபைட்டிங்க்குலாம் கிளாஸஸ் போலாம். நத்திங் ராங் இன் தட். இது கேர்ள்ஸ்க்கான ஹாபியா, கேர்ள்ஸ்லாம் இது பண்ணலாமான்னு சுத்தமா யோசிக்காதீங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் மென்னை விட 100 times டேஞ்சரஸான விமன்லாம் இருக்காங்க. யூ கேன் ஆல்சோ டூ தட் வைல் ஸ்டேயிங் பியூட்டிஃபுல். லெட்ஸ் பி கிளியர் ஆன் திஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸையும் எப்படியாவது அவாய்ட் பண்ணிருங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. அவங்களே வந்தாலும் சின்ன சாரியோட முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரீட்ஸ்ல எப்பவும் ஈகோ பார்க்காதீங்க. எந்த ஆல்டர்கேஷன்ஸும் இல்லாம உங்களையும் உங்க ஃபேமிலியும் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் பண்ண முடியும்னா எப்பவும் அந்த பாத்தை மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபைட்டிங் ஸ்கில் இருக்குங்கறக்காக டோன்ட் பிக் ஃபைட்ஸ் ஃபார் நோ ரீசன். இட் மைட் எண்ட் வெரி பேட்லி. பட் திங்ஸ் வென்ட் ராங். உங்களை நீங்க இப்ப டிஃபெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா then you can do that. You just follow these steps. MMA லேர்ன் பண்றது ஒரு பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸா இருக்கும். இதுல நீங்க நார்மலா பிரேசிலியன் ஜிஜிட்சு, மியூ தாய், ரெஸ்லிங், பாக்ஸிங்னு எல்லாத்தையும் கம்பைண்டா லேர்ன் பண்ணுவீங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட்னா இட்ஸ் ரெஸ்லிங் அண்ட் ஜிஜிட்சு. ஐ ஸ்டார்டட் மை ட்ரைனிங் ஃபார் தட். Soon will be doing some tournaments. So உங்க லோக்கல் MMA ஜிம், பாக்ஸிங் ஜிம்னு எது இருந்தாலும் join as soon as possible. இவ்வளோ நேரமா நான் சொன்ன
சொன்ன எல்லா ஸ்கில்ஸையும் நீங்க மாஸ்டர் பண்ணாலே நோ டவுட்ஸ் அது உங்க லைஃபை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் மேனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஸ்கில்ஸோட சேர்ந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கண்டிப்பா தேவை. இட்ஸ் கெட்டிங் பிக். புல்லிஸ், கிரிமினல்ஸ்னு அவங்க எல்லாருமே ஈஸியா இருக்க பிரேவை தான் எப்பவும் சூஸ் பண்ணுவாங்க. இந்த இமேஜ்ல இருக்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை நீங்க ஃபைட் பண்ணணும்னா யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு ஒரு நார்மல் பர்சனை கேட்டா அவங்க ஆப்வியஸா அந்த ஸ்மாலர் பர்சனை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் guy can dismantle them. இந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே வீக்கர் ஆப்போனன்ட்ஸை தேடுறதுனால நீங்க பிசிக்கலி ஒரு பிக்கர் த்ரெட்டா தெரிஞ்சீங்கன்னா நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராமும் உங்ககிட்ட டெடிகேஷனும் இருந்தா போதும். யூ கேன் லுக் அப்சல்யூட்லி பிக் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ ஹவு டு கெட் பிக், இதெல்லாம் தான் அதோட பேசிக்ஸ். நீங்க ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நாலேஜ் ஆகுது பேசிக்ஸ்ல இருக்கும். பட் இப்பெல்லாம் தேவையில்லாத டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸோட நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க. நீங்களும் ஃபிட்னஸ்னு வரும்போது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஒரு மென்டல் மாஸ்டர்பேஷனுக்குள்ள போறீங்க. பட் ஜஸ்ட் ஃபக்கிங் டூ த பேசிக்ஸ். 1 gram of protein per pound of body weight. எக்ஸாம்பிள், நீங்க 70 kgs இருந்தா 150 to 155 grams of protein. You should have a good sleep. This is when you regrow. அப்பதான் உங்க பாடி ரிப்பேர் ஆகும், ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், உங்க பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணும், மென்டல் ஹெல்த்தை பெட்டர் ஆக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் உங்க நைட்ஸ்ல ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த எல்லா பெனிஃபிட்ஸையும் யோசிச்சு பாருங்க. யூ ஷுட் ட்ரெயின் ஹார்ட் 6 days per week. நான் பர்சனலா 6 days ட்ரெயின் பண்ணுவேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே கிராப்லிங், டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் வெயிட் ட்ரைனிங். ஐ ஜஸ்ட் லவ் மை செல்ஃப் பீயிங் எக்ஸாஸ்டட் பை ஒர்க் பிகாஸ் ஐ எம் ரியலி யங் அண்ட் எனக்கு அந்த எபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க வெறும் 3 இல்ல 4 days கூட ட்ரெயின் பண்ணலாம். அதுவும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் நிறைய டைமையும் சேவ் பண்ணும். பட் நீங்க யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்கன்னா கோ ஃபார் 6 days ஆஃப் ட்ரைனிங். அது ஓவர் ட்ரைனிங் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓவர் ட்ரைனிங் இஸ் கம்ப்ளீட்லி எ மித். மசில் கெய்னிங்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் இன்க்ரீசிங் வெயிட்ஸ் ஆன் ஈச் செஷன். நீங்க ஜிம்ல லிஃப்ட் பண்ற வெயிட்ஸை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணணும். அலாங் வித் தட் நீங்க கன்சியூம் பண்ற கலோரிஸையும் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணுங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் யூ க்ரோ. எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த ஐடியாவும் இல்லாம இருந்தீங்கன்னா சாட்ஸ் கிளப்ல நான் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி சில பிகினர்ஸ் கைடை சென்ட் பண்ணிருப்பேன். யூ ஜஸ்ட் கோ வித் தட். இட் வில் பி பெர்ஃபெக்ட். இதை செலக்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. யூ வில் ஃபைண்ட் தட் வெரி ஈஸிலி. லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்டா, டோன்ட் லிசன் டு ஃபேன்சி ஷிட் தட் யூ see nowadays. உங்க பிரெயினை இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் கிட்ட இருந்து சேவ் பண்ணிட்டு ஓல்ட் ஸ்கூல் பேசிக் அப்ரோச்க்கு போங்க. டோன்ட் sabotage your brain. and 22 years or 22 yearsக்கு மேல இருந்து கம்ப்ளீட் பிகினரா இல்லாம கொஞ்சம் லிஃப்டிங் அண்ட் டயட் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்கன்னா if you ever feel stuck in your life or gym progress, come to me. Let's work together. நான் என்னோட மீட்டிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். You just book a Zoom call and let's discuss everything. Coming back again, நீங்க பண்ற ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா உங்க போன்ல இருக்க நோட்ஸ்லயோ ஆர் உங்க டைரியிலயோ நோட் பண்ணி வைங்க. லைக் லாஸ்ட் வீக் இந்த வெயிட்ல இவ்வளோ செட்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இப்போ நம்ம வெயிட்ஸை ஏற்றலாம் ஆர் ஜஸ்ட் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆர் லாஸ்ட் 10 daysல நான் 6 days தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த 10 days இன்னுமே ப்ராப்பராக இருக்க போகிறேன். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டே வரும்போது தான் யூ வில் க்ரோ. அண்ட் ஃபைனலி ஒரு போனஸ் அட்வைஸ், இதை மோஸ்ட் பீப்புள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. உங்க என்டையர் லைஃப்ல நீங்க லேர்ன் பண்ற ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கில் இதுவா தான் இருக்கும். டேஞ்சரஸ் மேன். லைக் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் வெர்ஷனா மாறணும்னா யூ நீட் திஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பெர்சுவேஷன். இத மோர் நீங்க ஒரு மேனிபுலேட்டிவ் ஸ்கில்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பெர்சுவேஷனுங்கிறது உங்க வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் வழியா மத்த பீப்புளை ஒரு விஷயத்தை நம்ப வைக்க முடியும் ஆர் நீங்க சொல்ற ஒர்க்கை பண்ண வைக்க முடியும்னா தட்ஸ் ரியல் பவர். இது உங்களை நிறைய ட்ரபிள்ல இருந்து வெளியே கொண்டு வரும், நிறைய விமனை உங்ககிட்ட கொண்டு வரும். யூ கெட் அ ஜாப், யூ கேன் செல் எனிதிங் ஈஸிலி அண்ட் பேசிக்கலி இட் வில் மேக் யூ ரிச். இட்ஸ் த எபிலிட்டி டு ஸ்பீக் வித் சம்ஒன் அண்ட் மேக் them do things for you. இந்த ஸ்கில் ஐ மீன் இத ஒரு ரியலிஸ்டிக் சூப்பர் பவர்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக் கம்யூனிகேஷன்ஸ்ல பெட்டரா மாறுங்க. ஐ வில் டூ சம் ரிசர்ச் அண்ட் இதை பத்தி ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். ஐ நவ் வாண்ட் டு டாக் அபவுட் சாட்ஸ் கிளப். வி ஆர் growing massively and I do have big plans for our club. நெக்ஸ்ட் இயர் மிட்ல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுல உங்களோட கான்ட்ரிபியூஷனும் எனக்கு கண்டிப்பா தேவை. ஐ வாண்ட் யூ guys to be disciplined and get as jacked and smart as possible. Because எந்த டிசிப்ளின் அண்ட் பர்பஸும் இல்லாத பீப்புளை கேதர் பண்றதுல எந்த யூஸும் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எல்லாருனாலையும் ஃபாலோவர்ஸை ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். பட் பில்டிங் பீப்புள் லைக் திஸ் இஸ் சம்திங் ரியலி பிக் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஹார்ட். என் சைட்ல
நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன், வீடியோஸ் வழியா என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் உங்களுக்கு பண்றேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லணும், இந்த சேனல் அண்ட் இந்த கிளப் எல்லாருக்கும் கிடையாது. என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் என் மோரல்ஸ், வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ கேன் ரிலேட் வித் தோஸ் திங்ஸ், திஸ் கிளப் அண்ட் திஸ் சேனல் இஸ் ஃபார் யூ. இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் தனுஷ். நான் மென்னோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸை இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தி ஸ்ட்ராங்கஸ்ட் தமிழ் மென் கம்யூனிட்டியில சேரணும்னு நினைச்சீங்கன்னா கோ டு த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜாயின் த கிளப். உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் திஸ், நெவர் பி வீக்.